ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை, நீங்கள் யார்? யோவான் 1 சொல்கிறது, அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ள ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ சாதாரணமான ஒரு மக்கள் அல்ல. நீ இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் நீ அவருடைய பிள்ளை ஆகிவிட்டாய் என்பதற்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இதை முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்? நானோ அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். அதாவது உங்களையும் என்னையும் பரிபூர்ண ஜீவனின் வாழ்க்கைக்கு அழைக்கத்தான், அதை கொடுக்கத்தான் என் அப்பன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்துகிறார். நீங்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சீஷரை அனுப்பும் பொழுது சொன்னார், சமீபத்தில் அழைத்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். அதோடு மாத்திரமல்ல, அன்புக்குரியவர்களே, மார்க் 16 பாருங்கள். என் நாமத்தினாலே வியாதிஸ்து மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர் சுஸ்தமடைவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், சாவுக்கேதுவான ஏதும் உங்களை சேதப்படுத்தாது என்றெல்லாம் அதிகாரம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனாக அல்லது விசுவாசியாக மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியம் என்ன? ரோமராக்கியன் அழகாக சொல்லுகிற 6:14, ஆகையால் பாவம் இனி உங்களை மேற்கொள்ளாது, பாவத்தின் மேலே அதிகாரத்தை தருகிறார். உங்களை மேற்கொள்ள நினைக்கிற உங்கள் சோதனைகள், உங்கள் வேதனைகள், உங்கள் கோபம், உங்கள் எரிச்சல், உங்கள் ஆக்ரோஷமான பழக்க வழக்கங்கள், எப்பொழுதும் சரித்தை பற்றியே எண்ணங்களை கொண்டு வருகின்ற பாவத்தின் தன்மைகளிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார். அது என்ன செய்யணும்? ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. எபிரேயர் 12 பாருங்க. 1 சொல்கிறது, மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் பரிசுத்தவான்கள் எல்லாம் காமிக்கிற 11 காமிச்சு சொல்லாரு, ஆகையால் பாரமான யாவற்றையும், உங்களுக்கு எதெல்லாம் அவனுக்கு மனசை அழுத்திக்கிட்டு இது என்னை விட்டு போகாது, என் வாழ்க்கையெல்லாம் கூட இருக்கும், அதை அகற்றி விட்டு பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கின்ற பாவங்களையும் தள்ளிவிட்டு உதறிவிட்டு, அதாவது அந்த வீட்டுக்குள்ளே வந்தவுடனே காலெல்லாம் மேட்டில் நல்லா ராவும் இல்லை, அந்த அழுக்கு உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் உதறுதுங்க. ஒரு விசுவாசி பாவத்தை உதற முடியும், தன் பாரத்தை உதற முடியும். என்னெல்லாம் பாரமாக இருக்கோ அந்த பாரத்தை உதறி தள்ள முடியும் ஒரு விசுவாசிக்கு. அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதையே தூக்கிட்டே 10 வருஷமாக அதை தூக்கிட்டு இருக்க, இந்த வலி 10 வருஷமாக இருக்கும், இன்னும் 15 வருஷமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். வச்சுக்க, 20 வருஷம் ஆனாலும் உன்னை விட்டு ஓடாது. ஏன்னா சுமந்துக்கிட்டே இருக்கிறியே, தூக்கியறி. இந்த நாளில் கர்த்தர் உனக்கு அதிகாரம். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய சொந்த ரட்சகர் ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட பிள்ளை. எனக்கு இந்த வியாதி இருக்க அதிகாரம் இல்லை, இந்த பாரம் இருக்க அதிகாரம் இல்லை, இந்த பாவம் இருக்க அதிகாரம் இல்லை என்பதை முதலாக ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவராய் கர்த்தர் தம்முடைய சீஷர்களை அனுப்பவும் சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படி சகல அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பொல்லாத பிசாசானவன் கொண்டு வருகிற வல்லமைகளை, பொல்லாதவன் கொண்டு வருகிற போராட்டங்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இதுக்கு போய் நம்ம பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கோம், கைண்ட்லி ரிக்வெஸ்ட் கிராண்ட் மீ அப்படிலாம் கேட்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சகல அதிகாரம் துரைத்தனங்களையும் மிதிப்பீர்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் யாரு சத்துரு ரூபத்தில் உங்க வாழ்க்கை வந்து கெடுக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தால் அதை மிதிக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த பிசாசை நான் மிதிக்கிறேன், அந்த பிசாசை நான் மிதிக்கிறேன், பிசாசே நீ என்னை மேற்கொள்ள முடியாது, மிதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேவன் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசு உங்களை தொட முடியாது. நீங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் வந்து விட்டீங்க, உங்களை தொட முடியாது. இயற்கைக்கு மேற்பட்ட வல்லிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? இயற்கைக்கு மேலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பூமியில் எவைகளை கட்டியுள்ள பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இயற்கைக்கு மேல் அதிகாரம். எந்த விதமான சூழ்நிலை, மழையோ காற்றோ புயலோ உங்களை சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே அன்றைக்கு ஒரு சாதாரண இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பதாக யோசுவா சொன்னான், சூரியனை கொஞ்சம் நில்லு, நான் யுத்தம் செஞ்சுட்டு வரேன். நின்றுச்சு. அதே போல் அதே தேவன் இன்றைக்கு உனக்குள்ளே இருக்கிறார். உனக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகளை ஆண்டோடைய நாமத்தினாலே சொல்லுங்கள்.
நான் பிரயாணப்படுறேன், நான் இங்கே போகிறேன், எனக்கு இந்த இயற்கை சூழ்நிலை சாதகமாக இருக்கணும், இயேசுவின் நாமத்தானே சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு செவி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவளே, ஒரு கிறிஸ்தவன் அதிகாரம் உள்ளவன், சாதாரணவள் அல்ல. அவரை விசுவாசித்தால் தேவன் அந்த அதிகாரத்தை உனக்கு தர்றாரு. நீ எதை ஓட்டாண்டி இல்லை, யூஆர் அ பவர்ஃபுல் பர்சன். அந்த நாமத்தை சொன்னால் போதும், இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைன்னு சொன்னால் போதும், உன்னை எதிர்த்து நிற்க யாருக்கு அதிகாரம் கிடையாது. எல்லாவற்றையும் மேற்கொள்கிற வல்லமை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறாரு. ஏன்னா நீ போய் ஒரு பிச்சைக்கான போல அல்ல ஒரு பைத்தியக்கான போல இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு எழும்பு, அந்த இடத்த விட்டு எழும்பு. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு பார்வையற்ற ஒரு சகோதரனை ஆண்டவர் அழைத்தார், வானார். உடனே என்ன பண்ணா தெரியுமா? அவன் பிச்சைக்கார வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போறான். பிரைஸ் தி லார்ட். ஐ நோ மோர் பர்கர். நான் இன்னைக்கு பிச்சைக்காரன் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறான். இன்னைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். என் அதிகாரம் பெற்ற பிள்ளையே, வல்லமை பெற்ற மகளே, நீ எங்கேன்னு கூப்பிடுறாரு. நீ எழும்பு போவாயா, நீ அதிகாரத்தோடு எழும்புவாயா. இந்த நாள் ஒரு இன்ப நாளாய் மாறும், ஜெயமுள்ள நாளாய் மாறும். ஹேவ் a wonderful blessed day. Amen.